நாளைக்கு முன்னாடி வந்து மாப்பிள உன் கடையிலே நல்ல ஃபோன் எதுறான்னு கேட்டான். மாமா விவோல இருக்கு மாமா, ஓப்போல இருக்கு, இல்லை ஐஃபோன் வேணாலும் சொல்லு மாமா வாங்கி தரேன் அப்படி. அப்படியா மாமா, ஒரு ஃபோன் ஒன்று இருக்கு என்னோடது, எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கியானா? போட்டுக்கலாம் மாமா, இஎம்ஐ போட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாமா? இஎம்ஐ போடுவேன், நீ வந்து மாதம் மாதம் என்கிட்ட ஃபோன் அடிச்சு காசை போடுறான்னு கேட்ப, உனக்கு நான் வச்ச ஆளா? அதெல்லாம் இல்லை மாப்பிள, ரெடி கேஷ் கொடுக்குறேன் உனக்கு எடுத்துறேன். அவ்வளோ காசு என்ன மாமா வச்சுருக்கேன், எங்கே மாமா வச்சுருக்கேன்னு நான் கேட்க, மாமா சொல்லுவான், மாமா நான் லட்ச ரூபா சீட்டு போட்டிருக்கேன், 10ஆம் தேதி குழுக்கல், எப்படியும் விழுந்துடும், எனக்கு விழுகாமல் யாருக்கும் விழுக போகிறதில்ல, 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு வரேன், ரெடி கேஷ் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன், நீ என்ன ஆஃபர் தரையோ எல்லாத்தையும் என்ன கொடுக்கணுமாமா, சொந்தக்காரங்களே ஒதுக்கக்கூடாதுன்ட்டான். ஓகே மாப்பிள்ளன்ட்டேன் நானும், ஏன்னா மறக்க முடியாதுல்ல, காது வச்சிருக்கேன் நம்மளும் பல்ல பிறந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். நானும் 10ஆம் தேதியிலேருந்து பார்க்குறேன் ஆளை காணோம். 13 14 தேதி ஆக போகுது, எங்கே மாமா ஆளை காணாமேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நேற்று மாமாட்டேருந்து ஒரு தகவல் வந்தது, மாமா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், அவன் ஒரு ஃபோன் கொடுத்து விட்டுருக்கான், அந்த ஃபோனை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். என்ன மாமா விழுந்துருன்ட்டு போனானே, நீங்கள் என்னமோ சீட்டு விழுந்துருன்னா நீங்கள் ஃபோனை கொண்டுட்டு வந்திருக்கீங்களே, புது ஃபோன் எடுக்கிறாங்க, விழுந்துருன்ட்டு தான் போனான், ஆனால் போன இடத்துல அவனே விழுந்துட்டாமாப்ல, ஃபோனை கொண்டாந்து கொடுக்க சொன்னாப்ல அப்படின்ட்டு இந்த ஃபோனை கொண்டாந்து கொடுத்துருக்கான். இப்போ இதோட கண்டிஷன் என்னன்னா, அவனோட கண்டிஷன் சொல்ல முடியாது, என்னன்னு 2 நாள் தான் ஆகும், அதுக்கப்புறம் தான் சொல்லலான்ட்டு இருக்காங்க. இதோட கண்டிஷன் எனக்கு எப்படின்னா, இது நான் வாங்கவே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த ஃபோனை நான் எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறது? இன்னொன்று, அவன் பொழைச்சி வந்தாலும் இந்த ஃபோனுக்கான காசு வாங்க முடியாது. இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா, அவன் கிளம்பி இங்கே வர்றதுக்குள்ள நம்ம கிளம்பி வேற எங்கேயாவது ஓடிடலான்னு பார்க்குறேன். எனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுங்க பாப்போம்.